ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1828வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதனுடைய 9ஆம் பத்து, 9ஆம் பத்தின் நிறைவு திருமொழி, 10ஆம் திருமொழி, அதனுடைய 10வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 9ஆம் பத்தின் 10ஆம் திருமொழி திருக்கோட்டியூரை மங்களாசாசனம் செய்ய வந்தது என்பதை நாம் அறிவோம். இந்த பாசுரம் பெரிய திருமொழியின் 900வது பாசுரம். 9 பத்துக்கள், அதனுடைய நிறைவு பாசுரமாக 900வது பாசுரம். இந்த 9ஆம் பத்தின் நிறைவு பாசுரமும் கூட இது. இந்த திருமொழி கற்று வல்லவருக்கு பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறது இந்த பாசுரம். ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணி பொழில் சேல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை. இந்த பொதுவாக இந்த ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த நிகம பாசுரத்திலே, பலன் சொல்லும் பலச்சுருதி பாசுரத்திலே 3 செய்திகள் இருக்க வேண்டும். அந்த பிரபந்தம் அல்லது அந்த திருமொழி, அந்த நூல் யாரை பற்றி பாடியிருக்கிறது, அவர் அந்த 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 பாட்டுடை தலைவனுடைய சிறப்பு என்ன, 2வது யார் பாடினார்கள், பாடியவருடைய சிறப்பு என்ன, 3வது அந்த நூல் கற்றவர்கள், அந்த பாசுரங்களை கற்றவர்கள், பாடுபவர்கள், அவர்கள் அடையக்கூடிய பலன் என்ன என்பதை 3 செய்திகளையும் சொல்ல வேண்டும் என்பது நியதி. இது எல்லா திருமொழிகளின் நிறைவு பாசுரத்திலும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். 1-2 விதிவிலக்குகள் உள்ளன. அது அப்போது அந்தந்த பாசுரங்களிலே, அந்தந்த பத்துக்களிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். அவற்றிலே அந்த என்ன விதிவிலக்கு, அந்த திருமொழியை படிப்பதே ஒரு பலன் என்று சொல்லியிருப்பார். அவ்வளவு உயர்ந்தது அந்த திருமொழி என்பதை சொல்லியிருப்பார். இன்றைய பாசுரம் பார்க்கலாம். ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணி பொழில் சேல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை. அணி பொழில் சேல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை. திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடியது யார்? ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன். நீலமாமுகில் வண்ணனை நெடுமாலை சேல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை. அவன் யார்? நீலமாமுகில் வண்ணன் நெடுமால் இன்தமிழ் அவனை பற்றி இன்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆறும் வல்லார்க்கு இடமாகும் வான் உலகே. இந்த இனிய தமிழாலே பாடப்பட்ட இந்த 10 பாசுரங்களும், இந்த 4ம் 6ம் சேர்ந்த 10 பாசுரங்களும் கற்று வல்லவர்க்கு இடமாகும் வானுலகே. ஆகது 3 செய்திகளுமே இதிலே அமைந்திருக்கிறது. ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணி பொழில் சேல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை. நீலமாமுகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. ஆளும் மா என்றால் ஆடல் மா என்று பொருள். ஆழ்வாரின் சிறந்த குதிரைக்கு பெயர் ஆடல்மா. அந்த ஆடல்மாவில் தான் இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க சுற்றி வந்தார் திருமங்கை ஆழ்வார் என்பது வரலாறு. அந்த ஆடல்மாவில் தான் பத்ரிகாசிரமத்துக்கு சென்றார். மலை மேலே அப்போது இந்த வழிகள் கிடையாது, சாலைகள் கிடையாது. ஆடல்மாவில் தான் சென்றதாக வரலாறு கூறுகிறது. ஆக அப்படிப்பட்ட சிறந்த குதிரைக்கு பெயர் ஆடல்மா. இனி இந்த பாசுரத்திற்கான பத உரை பார்க்கலாம். ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன். விரைந்து செல்லக்கூடிய குதிரையை நடத்த வல்லவராய், திருமங்கை நகருக்கு தலைவராய் இருக்கக்கூடிய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன். அணி பொழில் சேல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை. அழகிய சோலைகளையும்
சேல் மீன்கள், சேல் என்றால் மீன்களை குறிக்கும், சேல் மீன்கள் பாயும் வயல்களை உடைய அந்த வெள்ள அந்த வயல்கள் அவ்வளவு செழிப்பாயிருக்கின்றன. நீர் வரத்து, நீர் சிறப்பு, நீர் வளம் நிறைவாக இருக்கிறது. அங்கே பெரிய பெரிய மீன்கள், சேல்கள் இருக்கின்றன. அவை துள்ளி பாய்கின்றன. அப்படிப்பட்ட மீன்கள் பாயும் வயல்களையுடைய திருக்கோட்டியூர் எம்பெருமானாயுள்ள நீலமா முகில்வண்ணனை நெடுமாலை கார்மேக வண்ணனான திருமாலை பற்றி இந்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆறும் வல்லார்க்கு இனிய தமிழாலே, அற்புதமான தமிழாலே அனுபவித்து பாடிய இந்த 10 பாடல்களையும் கற்று வல்லவர்க்கு இடமாகும் வானுலகே, பரமபதமே நிலையான இருப்பிடமாகும். ஆக இந்த 10 பாடல்களையும் கற்று தேர்ந்தவர்கள், பாடுபவர்கள் பரமபதம் அடைவார்கள், ஸ்ரீ வைகுந்தம் அடைவார்கள். எம்பெருமானுக்கு கைங்கரியம், நித்தியசூரிகளுக்கு இணையாக கைங்கரியம் செய்யும் அந்த பெரிய பேற்றினை பெறுவார்கள். அதுதான் பேரு, அதுதான் எம்பெருமானை அடைவதுதான், அதுதான் அனைவருக்கும் வேண்டியது. இந்த பாசுரங்களை படித்தாலே அவை கிடைக்கும் என்று பலன் சொல்லுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம் திருமங்கை ஆழ்வார். ஆடல் செய்கின்ற குதிரையை ஏறி செலுத்துதலில் வல்லவரும், ஆடல் செய்கின்ற என்பதை விட வேகமாக செல்லக்கூடிய, விரைந்து செல்லக்கூடிய குதிரையை என்பதே பொருத்தமான பொருள். அப்படிப்பட்ட அந்த ஆடல்மா என்ற குதிரையை செலுத்துவதில் வல்லவரும், திருமங்கை நாட்டில் உள்ளவருக்கு தலைவருமான ஆழ்வார் அழகிய சோலைகளையும் மீன்கள் துள்ளி விளையாடும் கழனிகளையும் உடைய திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருப்பவனும் நீலமேக வண்ணனும் அடியாரிடம் அதிக அன்பை உடையவனுமான பெருமானை இனிய தமிழ் பாசுரங்களை கொண்டு சிந்தித்த இந்த 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்களுக்கு பரமபதம் இருப்பிடமாகும் என்று பலன் சொல்லுகிறார் ஆழ்வார். நெடுமாலை நினைந்த எம்பெருமானது திருக்குணங்களை மனதினால் நினைக்க அந்த அனுபவம் உள்ளடங்காமல் வெளியே பாடல்களாக பொசிந்தது என்க. உள்ளே மனதிலே ஆழ்வார் நினைக்கிறார், எம்பெருமானை நினைக்கிறார், அவனுடைய சேஷ்டிதங்களை நினைக்கிறார், அவருடைய லீலைகளை நினைக்கிறார். அப்படியே இந்த பாடல்கள் எல்லாம் தெரித்து வருகின்றன, வெளியே பாடல்களாக பொசிந்தது. நெடுமாலை நினைந்த உடனே அப்படியே பாடல்களாக வந்தது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள். திருக்கோட்டியூர் திருமாலை சிந்தித்து திருமங்கையாழ்வார் திருவாய் மலர்ந்தளுடைய திருமொழியை கற்று வல்லவர்களுக்கு பரமபதமே வாசஸ்தலமாகும் என்று பயனுரைத்து தலை கட்டினார் திருமங்கையாழ்வார். இந்த 4 ஆறும் வல்லார்க்கு இடம் வானுலகாகும். இந்த திருமொழியை ஓதுபவர்கள் எந்த விதத்தில் வசிக்கிறார்களோ அவ்விடமே பரமபதம் என்பதாகவும் கொள்ளலாம். இந்த பாடல்களை கற்று வல்லவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடமே வைகுந்தமாய்விடும், அந்த இடமே வானுலகாகும் என்றும் பொருள் கொள்ளலாம். 1000த்துள் 10 உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்றார் நம்மாழ்வாரும் தம்முடைய திருவாய்மொழி 5ஆம் திருவாய்மொழி 5ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியின் பலன் சொல்லும் பாசுரத்திலே 1000த்துள் இந்த 1000 பாடல்கள் இருக்கிற இந்த 10ஐயும் உரைக்க வல்லவருக்கு வைகுந்தமாகும். எது? தம்மூர் எல்லாம், எந்த ஊரில் எல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஊரே வைகுந்தமாகும் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். அதையே இங்கே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தரும் நிற்கும் குணம் திகழ் கொண்ட ராமானுசன் என்று ராமானுஜந்தாதி கூறுகிறது. அதுபோல இத்திருமொழியை பாடுபவர்கள் உள்ள இடமே பரமபதம், உள்ள இடத்திலேயே பரமபதநாதனும் நித்திய முக்தர்களும் வந்து படுகாடு கிடப்பார்கள் என்று உரை சொல்லப்படுகிறது. இனி இந்த பாசரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். ஆளும் மா வலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணிபொழில் செயல்கள் பாய் களனி திருக்கோட்டியூரானை அழகாக நடந்து செல்லுதலை உடைய குதிரையை நடத்தவல்ல ஆழ்வார் திருமங்கை என்னும் ஊரை நடத்துபவர். இந்த நிலவுலகுக்கே அணியாகும்படி அழகிய சோலைகளையும் சேல் மீன்கள் பாயும் வயல்களையும் உடைய
திருக்கோட்டியூரை உடையவனாய் நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த சிறந்த நீலமேகம் போல் இருக்கும் நிறத்தினை உடைய எம்பெருமானை இனிய தமிழ் கொண்டு இந்த உலகியல் வெப்பம் தீரும்படியாக நினைந்த நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை களைப்பை போக்கும்படி உடையவனை, அதனாலே நான் அவனுக்கு அடிமை என்ற முறையை எனக்கு அறிவித்தவனை, என் மீது மையல் கொண்டவனை, நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. இனிமை தரும் 10 பாசுரங்களையும் தம் விருப்பப்படி 4ம் 6ம் என பிரித்து அனுபவிக்கிறார். அப்படி இந்த 10 பாசுரங்களையும் கற்றவர்கள், இந்த திருமொழியை கற்றவர்களுக்கு இடமாவது பரமபதம் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை திருமங்கை ஆழ்வார். அற்புதமான ஒரு ஒரு பாசுரம், அற்புதமான பலன். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணி பொழில் செயல்கள் பாய் கழனி திருக்கோட்டி யூரானை நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே என்று இந்த திருமொழி கற்றவர்க்கு, இந்த திருமொழி வல்லவர்க்கு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார், தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமொழியை. இந்த அளவிலே இந்த திருமொழி 10ஆம் திருமொழி நிறைவு பெறுகிறது. அத்துடன் 9ஆம் 10ம் நிறைவு பெறுகிறது. ஆனால் இந்த 10ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீள்பார்வையாக நாளை அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரக மெல்லணையான் சௌமிய நாராயண பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் ஆலிநாடன் மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் அபார கருணாசாகரர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.